சரி, உச்ச நீதிமன்றம் ஈஸ்வரன் கடவுள் போடுதார். அச்சடித்த பேப்பரை வச்சு விளையாடுறாங்கல்ல, அந்த பேப்பரை வாழ்க்கத்தியால் குத்தி கிழிச்சு எரிச்சு சாம்பலாகிட்டார். இப்போ எல்லாரும் உள்ள மாட்டுவான். ஆய்வாளர் கணக்கு போடணும்ல. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் ஆய்வாளர்கள் என்ன வேலை அப்படிங்கிற கேள்வி கேட்கார். பூமியை கூத்தடிக்கவா நான் கொடுத்துருக்கேன், ஒருத்தன் வந்து நீதி கேட்கானா, தப்பு செஞ்சுருக்கானா உள்ளே போடு. எல்லாம் காகித பேப்பரை கைமாற்றங்கள் வாங்கி நீ நடத்திக்கிட்டு இருக்க. இது எவ்வளோ பெரிய தப்பு. குற்றத்தில் குற்றம், குற்றமான குற்றம். சிலிபுத்துறை நீதிமன்றம் கோர்ட்டு கேட்டுக்கோப்பா. ஜட்ஜி கணக்கு அந்த நோட்டீஸை கணக்கு விட்டுருவார். திரைலோகத்தில் போயிடும். பார் என்ன நடக்குன்னு பாருப்பா. ராஜபாளையம் தெக்குப்பாளையம் நீதிமன்றம் கோர்ட்டு ஜட்ஜி கோட்டார் ஆண் பெண்ணும் கேளப்பா. இது என்ன கூத்து. உள்ளே ஒரு மாதம் ஆச்சு. உள்ளே வந்து முழுத்தூர் தோண்டி இந்த விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். பத்திரம் போட்டேன் வச்சவன். கவர்மெண்ட் லாயரு சிலுவத்தூர்லேருந்து ராஜபாளையம் கவர்மெண்ட் லாயர் 2 பேரும் சேர்ந்து இது பெட்டிஷனை போடு விசாரி. இது விளையாட்டா உனக்கு நோட்டீஸ் வந்துருச்சா, வழக்கறிஞர் விட்டாச்சா, 1 மணி நேரத்தில் செக் பண்ணி ஆய்வாளர் கணக்கு கொடுக்கணும். நீ கொடுக்கல, 1 மாதம் ஆச்சு. அப்போ இது என்ன விளையாட்டுங்கிற கேள்வி கேட்கார். தமிழ்நாடு முழுவதும் ஆய்வாளர்கள் என்ன விளையாட்டு விளையாடுதியான்னு கேட்கார். கடவுள் கேட்காரப்பா. உட்கார்ந்துருக்கார் உச்சியில். புரியுதா? இராணுவ தளபதியார் உட்கார்ந்துருக்காரு. புரியுதா? நீ தப்பு செஞ்ச கணக்கை எடுத்து வச்சு உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு ஆட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ நீதிமன்றம் சிவிலில் கிளியராக நம்பர் ஆகி எல்லாம் உள்ளே ஆஜராகிக்கிட்டு இருக்கான். அப்போ நீ அவனை கூப்பிட்டு விசாரிக்கவா? எப்படி கடவுளுடைய மகனை, ஈஸ்வர மகனை, நீதிமான் பிள்ளைய நீ எப்படி விசாரிக்க முடியும்? நீதிமன்றம் கோர்ட்டு இப்போ கடவுள் மகன் கையில் இருக்குது. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் நீதி. சரியா? நீதியை கொடுத்துட்டாரு. எல்லாமே பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்துட்டாரு. தப்பு செய்கிறவனை கொட்டணும், அந்த ஈரக்கோலையை ரோட்டில் இழுத்து விட்டு போயிடுவார். அதுதான் வாழ்க்கத்தியை தூக்கியிருக்கார். தெரிஞ்சா? அப்படியே சுற்றி விடுவார் வாழ்க்கத்தியை. கடவுளால் தான் முடியும். பூரா காவல்துறை அதிகாரிக்கு தெரியும். கொன்றுவார். லேசுப்பட்ட ஆள் கிடையாது கடவுள். அப்படி உனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து நீ நோட்டீஸ் விட்டு வா நாங்கள் விசாரிக்க போகிறோம்னு கூப்பிடுத. வழக்கறிஞர்கிட்ட பேசிக்கோ. சரியா? வழக்கறிஞர் பேச விடுவான். முக்கால் சத்தியம் பேசிக்கோ. அதுதான் கணக்கு. கடவுளுடைய மகனை அலக்கழிக்காத. சென்னை மெட்ராஸில் தட்டை கீழே இறக்குதாரு. அதே மாதிரி சுற்றி இறக்கிடுவார். சுற்றி தட்டை பிடிங்கி விட்டாருன்னா செகண்டில் உள்ள மூடி இறக்கிடுவார். புரிஞ்சிக்கோ. முக்கால் சத்தியம். பயம் இல்லை அப்படிங்காரு. எப்படி ஒரு நோட்டீஸ் கைலாசத்துக்கு வரலாமா? காவல்துறை அதிகாரி ஆய்வாளர் நோட்டீஸு வரலாமா? ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு கடவுள். பயப்படாமல் ஆடியலப்பா பாய் பேகலா. ஒரு கவர்மெண்ட் லாயர் அவன் கட்சிக்காரன் இது கூத்தடிக்கான. தமிழ்நாடு மூலம் கூத்தடிக்கான. அவனோட சேர்ந்து நீயும் கூத்தடிக்காங்க, கூத்து அடி அப்படின்னு இருக்காரு. பயந்து போ. சரியா? உட்காந்து உச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. விளையாட்டு எல்லாரும் விளையாட்டை நினச்சிக்கிட்டு இருக்கான். புரியுதா? இது என்னமோ கொட்டிமலை அடித்து நாங்கள் விடுதோம்னு நினைக்கா விஷ்ணுபுரமா? பார்த்து பயந்து போ. சரி, விளையாட விட்டு தான் பார்ப்பார். எந்த அதிகாரினாலும் சரி, எந்த அரசியல்வாதியாலும் சரி, கீழே வார்டில் இருக்கும் விளையாட விட்டு பார்ப்பார். ஒரு செகண்டில் முடிச்சு விட்டு போயிடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோ.